வணக்கங்க. நம்ம இன்றைக்கி தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 04/5/2026ங்க. சரிங்களா? ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஒலிம்பிக்கில் தகுதி செய்யப்பட்ட குத்துச்சண்டை வீராங்கனை. ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட குத்துச்சண்டைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் என்னென்னு சொல்லிப்பீங்க, இமான் கலீஃப்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இந்தியா சைடில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா யார் சொல்லுவீங்க அப்படின்னா வினேஷ் போகத். பதில் என்ன? வினேஷு போகாத். வினேஷு போகாத் அப்படிங்கிறவங்க எதுக்காகனா 2024 ஒலிம்பிக்கில் 50 கிராம் எடை குத்துச்சண்டை பிரிவில் போகையில் இவங்க 100 கிராம் அதிகமாக இருந்தனால 50 கிலோ 100 கிராம் இருந்தனால இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்க. ஒன்று மேலேருந்து கீழே சிறுகதை நாவல் பெண் எழுத்தாளர். இதுக்கு வேறு ஹிண்ட் வதான்னு பார்ப்போம். 5 இடமிருந்து வளம் என்ன? வண்டி இழுக்கும் மாடு. வண்டி இழுக்கக்கூடிய மாடு குதிரைக்கு காலையில் அடிப்பது. வண்டி இழுக்கக்கூடிய மாடு குதிரைக்கெலாம் காலில் என்ன அடிப்பாங்கன்னா லாடம். ஹார்ஸ் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷேப்பில் இருக்கும் லாடம். ஏன்னா மாடு குதிரைக்கெலாம் கால் வந்து சாஃப்டாக இருக்கும் ரோட்டில் நடக்கிறதுக்காக. ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன? சங்காபரணம் 1979 80 வந்த படம். இந்த படத்தில் புகழ்பெற்ற நடிகை யார்? மஞ்சு பார்கவிங்க. மஞ்சு பார்கவி. இப்போ ஒன்று மேலேருந்து கீழே சால்வ் பண்ணிடலாமா? சிறுத்தை பெண் எழுத்தாளர். நாவல் பெண் எழுத்தாளர். விமலா ரமணி எழுதலாமா? அவங்கள பற்றி எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, அதனால் நான் அவங்கள பற்றி ஹிண்ட்டு கொடுக்கல. விமலா ரமணி எழுதலாம். தெரியலன்னா தப்பாக சொல்லி கொடுக்கக்கூடாதுங்கனால விட்டுட்டேன். 2 மேலே இருந்த கீழே என்ன? 1999 இந்திய விமானம் இங்கு கடத்தி செல்லப்பட்டது. 1999 என்றைக்குன்னா டிசம்பர் 24 டெல்லியிலேருந்து காத்மாண்டு போகக்கூடிய ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. எங்கே கொண்டு போனாங்கன்னா காந்தகார் கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கன்னா ஆப்கானிஸ்தானில் உள்ள. அவங்க டிமாண்ட்லாம் பண்ணாங்க. 2வது அது அடுத்த விஷயம். 8 மேலேருந்து கீழே. ஆகஸ்ட் 15 நாடு டேஷ் வச்ச நாள். ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. சுதந்திரம் பதில். 11 வலமிருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? வரலாறு ஹிஸ்ட்ரி சரித்திரம். கரெக்டாக இருக்குங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? தேர்வு எக்ஸாம் பரீட்சை. 2வது எழுத்துட்டு இருக்குங்க. 13 வலமிருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? மாமிச உணவு வகை. மாமிச உணவு வகை வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கையில் நான்வெஜ்ஜுன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா அசைவம். சரிங்க. 14 கீழே மேலே என்னென்னு பார்க்கலாமா? நீள் சதுரம். நீளமாக சதுரமாக இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம்? செவ்வகம் ரெக்டாங்கிள். செவ்வகம்னா ரெக்டாங்கிள். 14 இடமிருந்து வலம் என்ன? தமிழ்நாட்டின் மாநில மலர். இந்தியாவுடைய ஃப்ளவர்னா சொல்லுவீங்க தாமரைன்னு. தமிழ்நாட்டுடைய மாநில மலர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? செங்காந்தல். யாருக்கெல்லாம் தெரியும் இந்த பதில்? செங்காந்தல். செங்காந்தல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
இது என்னன்னு சொல்லுவீங்கன்னா கார்த்திகை பூன்னு சொல்லுவோம், கருவழி கிழங்கு பூன்னு சொல்லுவோம். லில்லி பூ எப்படி தீப்பிடிச்சு அப்படி இருக்கும், லில்லி பூன்னு அப்படி இருக்கும். அதை வந்து அதனால் ஃப்ளேம் லில்லின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த இதில் உள்ள பதிலுங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? விஞ்ஞானம், ரிசர்ச், சயின்ஸு, அறிவியல், 6 நெருப்பு தீ ஒரு நட்சத்திரம். இதுக்கு 2வது என்னன்னு பார்ப்போம். 4 வலமிருந்த இடம். நாட்டை விட்டு வெளியேறிய வங்கதேச பிரதமர். நாட்டை விட்டு இப்போ தான் ரீசெண்டாக வெளியேறினாங்க. யாருன்னா ஷேக் ஹசீனா. பதில் என்ன? ஷேக் ஹசீனா. சி சொல்லிச்சிருக்கணுங்க, ஷேக் ஹசீனா. சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? வில்லியம் டேஷ் பிரபல ஆங்கில நாடக ஆசிரியர் கவிஞர். யார்? வில்லியம் ஷேக்ஸ்பியர். சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? சர்தார்கள். சர்தார்ஜி காமெடியெலாம் போவாங்கள்ல, அவங்க இந்த மதத்தை பின்பற்றுவாங்க. எந்த மதம்? சீக்கிய மதத்தை பின்பற்றுபவர்கள். சரிங்க. இப்போ 6 இடமிருந்து வரம் என்ன பாருங்க. நெருப்பு. நெருப்பு வந்து அக்னின்னு சொல்லலாம். ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குங்க, அக்னி நட்சத்திரம். ஸோ அக்கினி நட்சத்திரம்னு சொல்லலாம். அக்கினி, அக்னி நட்சத்திரம். இன்னைக்கு எத்தனை தேதிங்க? இன்னைக்கு 4 மே 2026 இன்றைக்கி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த நாள். ஸோ இவங்களும் இன்றைக்கி கேள்வி கேட்ட நாளும் இன்றைக்கி தான். கேலண்டரை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. 9 இடமிருந்து வளம். குருவின் சிஷ்யன். குருவோட சிஷ்யன் என்னன்னு சொல்லுவீங்க? சீடர். பழைய சி சுடிச்ச சி தான் இருந்துருக்கு. 9 மேலேருந்து கீழே என்ன? ஒரு பாடகர். அவரோட ஊர் பேர்லேயே இருக்கார். டேஷ் கோவிந்தராஜன். சீர்காழி கோவிந்தராஜன். பதில் என்ன? சீர்காழி கோவிந்தராஜன். சரிங்க. 12 வலமிருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? இதை நறுக்கும்போது கண்ணீர் வரும். எதங்க நறுக்குனா வீட்டில் கண்ணீர் வரும்? வெங்காயம். வெங்காயம் தோல் வைக்கையில் எல்லாரும் ஆடுவாங்க. இதை அழாமல் இருக்கணும்னா தண்ணிக்குள்ளே போட்டுட்டு பழைய வெங்காயத்தை வச்சிங்கன்னா அழமாக இருப்பாங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? தயிரை கடைந்து வருவது. தயிரை கடைந்தால் என்ன கிடைக்கும்? நெய், வெண்ணெய். சரிங்களா? 15 கீழே இருந்து மேலே. இருள் நீங்கி வரக்கூடியது ஒளி. அங்கே 5 எழுத்து இருக்குங்க. வெளிச்சம்னு சொல்லலாம். பதினஞ்சு இடமிருந்து வளம். சன்மானம், பரிசு. சன்மானம் இல்லைன்னா பரிசு வந்து என்னன்னு சொல்லுவீங்க? வேலை ஆரம்பிச்சிருக்கு. வெகுமதி. ஸோ இதுதான் நினைவுக்குள்ள பதிலுங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. என் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க. வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.